ஐயா ராமகோபாலன்ஜி அவர்களால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய முன்னெடுப்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது தமிழகத்தில் தொடங்கப்பட்டு ஒரு விநாயகரில் ஆரம்பித்த நம்மளுடைய ஊர்வலங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் ஊர்வலங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஐயா திரு ராமகோபாலன்ஜி அவர்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு, அவ்வளவு பேர் கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி திமுகவுக்கு தோல்வி பயத்தையும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடையும் கொடுத்தது நம்முடைய முருக பக்தர்களுடைய மாநாடு. இன்றைக்கு நாம் கணேச சதுர்த்தி என்று சொல்லுகின்ற விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகத்தில் எப்படி இன்னைக்கு ஒரு கிராமமாக ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் விநாயகர் ஊர்வலங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தடைகளை தாண்டியும் கூட இன்றைக்கு திமுக அரசாங்கத்தினுடைய தடைகள் எல்லாம் தாண்டியும் கூட இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இதே அப்போ சேலத்தில் ஒரு விநாயகருக்கு அவமரியாதை ஒரு விநாயகரை அவர்கள் விநாயகரை உடைத்தார்கள். ஆனால் ஒரு விநாயகர் உடைத்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு பிறகு 1 லட்சம் விநாயகர்கள் 2 லட்சம் விநாயகர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமந்தோறும் மூளை முடுக்கெல்லாம் கூட விநாயகர் ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா நம்மளுடைய மக்களினுடைய எழுச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, திருப்பரங்குன்றத்தில் நம்மளுடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அதே போல சகோதரர்களே, இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல்வேறு தடைகளை அவர்கள் சொன்னாங்க. சகோதரர்கள்லாம் பேசும்பொழுது கோயில்களில் எப்படி கோயில் நிலங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், கோயில் வருமானங்கள் எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, கோயில் நிலங்கள் எப்படி சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கோயில் நிலங்களுடைய வாடகைகள் எப்படி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள். நம்மளுடைய கோரிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை இல்லை, பக்தி இல்லை, அப்ப கோயில்ல உங்களுக்கு என்ன வேலை என்பதுதான் நம்மளுடைய பக்தர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தமிழக அரசாங்கம் கோயில்களை சான்றோர்களிடத்திலும் ஆண்டோர்களிடத்திலும் பக்தி உள்ளவர்களிடத்திலும் ஒப்படைக்க வேண்டும். அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது. சகோதரர்களே, நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது 2026 நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தமிழ்நாட்டில். அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த திமுகவை, இந்த இந்து எதிராக மக்களுக்கு எதிராக கோயில்களுக்கு எதிராக இருக்கின்ற திமுகவை விரட்டி அடிக்க வேண்டிய நேரமும் வந்திருக்கிறது. சகோதரர்களே, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.